قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, இந்தியாவின் தென்கோடியில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் காயல் பட்டணம். காயல் பட்டணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அஹலன் வசஹலன், அல்ஃபி மர்ஹபன். IIM பல தாவா பணிகளை செய்து வருகிறது. அதில் ஒன்று IIM கேபிள் டிவி நிலையம். பீஸ் டிவி தமிழ் பயான் மற்றும் ஜிம்மா சொற்பொழிவுகளை 15 கிலோமீட்டர் தொலைவு வரை இந்த டிவியின் மூலமாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி. இந்த கல்லூரி 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இக்கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதன் தலைவர் SO அபுல் ஹசன் கலாமி அவர்கள். ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் நிர்வாகிகள் அட்மிஷனுக்குரிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை இக்கல்லூரியில் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் சிறப்பு அம்சங்களை பற்றி வந்திருக்கும் பெற்றோர்களிடம் நமது நிர்வாகிகள் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் முதல்வர் மௌலவி அப்துல் மஜீத் மகளரி அவர்கள். பொதுமக்கள் தொலைபேசியின் மூலமாக இக்கல்லூரியின் முதல்வரிடம் சில சந்தேகங்களை கேட்கிறார்கள். இக்கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கும் பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்காது. ولا قول لأحد مع رسول الله صلى الله عليه وسلم سأله أبو بردة ابن نيار عن شاة ذبحها قبل العيد ذبحها يوم العيد فقال أقبل الصلاة؟ قال نعم. قال تلك الشاة لحم. الحديث. சென்னை பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படக்கூடிய அப்சல் உலமா பட்டப்படிப்பிற்காக நூற்றுக்கணக்கான மாணவிகள் தகுந்த பாதுகாப்புடன் சென்னையை நோக்கி செல்கிறார்கள். இதுவரை 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் அப்சல் உலமா பட்டப்படிப்பினை முடித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அப்சல் உலமா MA MPhil பட்டப்படிப்பினையும் முடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு ஏற்ப அனைத்து விதமான நூல்களும் இக்கல்லூரி நூலகத்தில் உள்ளது. குறிப்பாக ஹதீஸ் கிதாபுகள், தஃப்சீர், ஆய்வு நூல்கள் உள்ளன. தையர் பயிற்சி வகுப்பு நல்ல முறையில் மாணவிகளுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. இக்கல்லூரியின் மாணவிகளுக்கு தாவா செய்வதற்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. உண்மையான முஃமின்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமுன ஸலாத் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அதாவது இன்னும் அவங்க மறைவானவற்றை எல்லா விஷயத்தையும் நம்புவாங்க, தொழுகையை நிலைநாட்டிட்டு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து அவங்க நன்மையான விஷயத்தின் பக்கம் செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்ஷால்லாஹ் நாம அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து வீணா பிறருக்கு காட்டணும், பெருமைக்காக செய்யக்கூடியவங்களா இல்லாம அல்லாஹ்னுடைய நல்லடியார்களா அவனுடைய நல் வழியில செலவு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஃபில் ஜஸதி முல்ஆ இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வஹியல் கல்ப். நிச்சயமாக உடலில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது. அது சீர்பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீர்பெற்றுவிடும். அது சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்துவிடும். அதுதான் இதயம். தற்போது இங்கு 150 வெளியூர் மாணவிகள் தங்கி படிக்கிறார்கள். மேலும் ஹாஸ்டலை விரிவுபடுத்தும் வகையில் 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கி பயில்வதற்கான கட்டுமான பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த ஹாஸ்டலை கட்டி முடிப்பதற்கு பெரும் பொருளாதாரம் தேவைப்படுகிறது. செல்வந்தர்கள் நல் உள்ளம் கொண்டோர் இதற்கான உதவிகளை செய்தால் இன்ஷா அல்லாஹ் மேன்மேலும் இது போன்ற நல்ல பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் தன் தூதர்களை மனித சமுதாயத்திற்காக அனுப்பி வைத்தான். அவர்கள் இருளிலிருந்து மக்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து இறைவனின் மகத்துவத்தை பற்றிய அழகிய உபதேசங்களை போதித்து மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் IRF என்ற அமைப்பு 1991 ஆரம்பிக்கப்பட்டது. இறைவனின் இறுதி வேதத்தை மக்களிடம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. மக்கள் இஸ்லாத்தை நன்கு புரிந்து விஞ்ஞான ஒளியில் ஆய்வு செய்திட மக்களுக்காக பல சாதனங்களை IRF அமைத்துக் கொடுத்துள்ளது. இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்துகளுக்கு பதில் தரும் விதத்தில் IRF பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மேலும் IRF தாவா பயிற்சியின் மூலம் பல தாயிக்களை உருவாக்கி வருகிறது. அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் தொகுத்து 150 நாடுகளுக்கும் மேலாக தொலைக்காட்சியின் மூலம் நல்ல பல அரிய தகவல்களை உலக மக்களுக்கு அது தந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் ஜாக்கிர் நாயக் IRF-இன் நிறுவனர் ஆவார். அவர் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு விளக்கிட உலகின் பல பாகங்களுக்கு சென்றுள்ளார். உதாரணமாக அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கும் சென்றுள்ளார். இஸ்லாத்திற்கு எதிரான கேள்விகள் மற்றும் நச்சு கருத்துக்களை மீடியா மூலம் பரப்பிக் கொண்டிருப்போருக்கும் அவர் தக்க பதில்களை அளித்து வருகிறார். டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு மருத்துவர். அவருடைய சொற்பொழிவு முடிந்த பின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அறிவு மற்றும் தர்க்க ரீதியான பதில்களை தருகிறார். மேலும் அவர் மற்ற மதங்களின் வேத புத்தக குறிப்புகளை தருவதிலே திறமை மிக்கவர். டாக்டர் ஜாக்கிர் நாயக் பல தாயிக்களை உருவாக்கி வருகிறார். IRF இணையதளம் மூலமும் பல தாயிக்களை உருவாக்கி வருகிறது. நீங்களும் இணையதளம் மூலம் தாவா பயிற்சி பெறலாம். டாக்டர் ஜாக்கிர் நாயக்கின் பிரச்சாரங்கள் ஆடியோ, வீடியோ, CD மற்றும் DVDகளாக கிடைக்கும். முஸ்லிம் மற்றும் ஏனைய மதத்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி தவறாக புரிந்து வைத்துள்ள கருத்துக்களை அவர்களின் இதயத்திலிருந்து அகற்றிட டாக்டர் ஜாக்கிர் நாயக்கின் சொற்பொழிவு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தை பற்றிய ஐயங்களை கேட்க விரும்பினால் இணையதளம் மூலம் நீங்கள் உங்களது சந்தேகங்களை கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் 56/58 டாண்டல் ஸ்ட்ரீட், நார்த், டோங்ரி, மும்பை 4009. தொலைபேசி எண் 23736875. ஃபேக்ஸ் 912223730689. இமெயில் islam@irf.net. வெப்சைட் www.irf.net. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சமீப காலமாக டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களும் டாக்டர் வில்லியம் கேம்பெல் அவர்களும் விவாதித்த அந்த தலைப்பாகிய த குர்ஆன் பைபிள் இன் த லைட் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விவாதம், விஞ்ஞான கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த விவாதத்தை தமிழாக்கம் படுத்துவதற்காக உங்களை அணுகியிருந்தார்கள். அந்த தமிழாக்கம் படுத்துவதில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, இந்த விவாதம் ஏற்படுவதற்குரிய முன்னணி காரணம் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு மெடிக்கல் டாக்டர். அவர் யாரோடு விவாதித்தாரோ அந்த டாக்டர் வில்லியம் கேம்பலும் ஒரு மெடிக்கல் டாக்டர், மருத்துவ டாக்டர். அதுவும் வில்லியம் கேம்பல் அரபு நாடுகளில் இருந்தவர், மொரோக்கோவிலாம் இருந்தவர், ரொம்ப காலமாக இருந்தவர். அரபு மொழியும் மறுக்கி பேச வரும், நல்லாவே பேச வரும். ஏற்கனவே ப்ரொஃபஸர் மாரிஸ் புக்கைல் என்பவர் ஒரு பிரெஞ்சு பேராசிரியர் ஒரு நூல் எழுதியிருந்தார், குர்ஆன் அண்ட் பைபிள் இன் த லைட் ஆஃப் சயின்ஸ். அதன் நூலினுடைய பெயர் விஞ்ஞானத்தின் ஒளியில் திருக்குர்ஆனும் விவிலியமும் என்ற தமிழாக்கம் செய்யலாம். தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்குது. தமிழாக்கம் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன், தமிழ் நூலை சொல்கிறேன். நான் வந்திருக்க நூல்கள், அந்த நூலுக்கு இவர் மறுப்பு எழுதினார். டாக்டர் வில்லியம் கேம்பல் அந்த நூலுக்கு, மாரிஸ் புக்கைல் எழுதிய அந்த நூலுக்கு மறுப்பு எழுதினார். அதாவது மாரிஸ் புக்கைலை கிண்டல் கேலி செய்து அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை கண்டனம் செய்து
ஆகவே எந்த ஒரு கோணத்தில் பார்த்தாலும் திருக்குர்ஆன் விஞ்ஞானத்தோடு பொருந்தி போகின்ற ஒரு நூல் அல்ல. இது வேணும்னு இவர் கற்பனையாக ஜோடித்து அப்படி மக்களை நம்ப வைக்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறார் என்ற ரீதியில் அவருடைய அந்த நூல் அமைந்தது. அந்த மறுப்பு நூலை பார்த்த டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஏன் இப்படி நூல் மறுப்பு நூல் நேரடியாக வாதத்தை வச்சு கொடுக்கும், நேரடியாக பேச்சு கொடுமேன்னு நினச்சார். வில்லியம் கேம்பில் என்ன நினச்சாருன்னா, பேஷண்ட்டாக ஒரு தனியாரில் உட்காந்து பேசுகிறது கூப்பிட்றாரு. டாக்டர் ஜாக்கிர் நாயக் சொன்னார், பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னால் விவாதம். நான் ஒரு ரிவீல் ரிலிஜனை நம்புகிறேன், இறைவனால் வெளியாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்புகிறேன். நீங்களும் இறைவனால் வெளியாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்புவதாக சொல்கிறீர்கள். ஆகவே உண்மை எது என்ன என்பதை நாம் அந்த மக்கள் மத்தியிலே வைத்துக்கொள்ளலாமே அப்படி என்று சொன்னவுடன் அவருக்கு சற்று திகைப்பு வில்லியம் கேம்பலுக்கு. இருந்தாலும் ஒத்துக்கொண்டார். விவாதிக்க நான் தயார் என்று ஒத்துக்கொண்டார். இந்த விவாதம் சிகாகோவில் 2000ஆம் ஆண்டில் நடந்தது. பெரிய ஒரு மண்டபத்தில் மிக திரளான மக்கள் மத்தியில் அந்த விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் 2 பேருமே பேசினார்கள். உட்கார்ந்திருந்த மக்களுடைய முகபாவங்களை பார்த்திருந்தால் புரிந்திருக்கும் யார் சொல்வதில் விஷயம் இருக்கிறது என்பதை. மக்களே ஜட்ஜாக இருந்து அது தீர்ப்பு செய்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கு. நிறைய கிறிஸ்தவர்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள், அதிலும் வெள்ளை இனத்தைச் சேர்ந்த அமெரிக்க கிறிஸ்தவர்களும் கூட அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் தரப்பிலும் இவர்கள் தரப்பிலும் நிறைய சாரமாரியான கேள்விகள் கேட்கப்பட்டன. கேள்விகள் அனைத்துக்கும் பதில்களும் 2 பேராலும் சொல்லப்பட்டன. அதில் ஒரு கட்டத்தில் வில்லியம் கேம்பல் சொல்வார், இன்று டாக்டர் ஜாக்கிர் நாயக் எனக்கு மிக பல பிரச்சனைகளை கிளப்பி விட்டு விட்டார். He has created many problems for me tonight என்று அவர் சொல்வார். வில்லியம் கேம்பல் சொல்வார், I don't have all the answers for all he has put forward. எனக்கு அவர் எடுத்து வைத்த விஷயங்கள் அனைத்துக்கும் என்னிடத்தில் பதிலும் இல்லை என்கிறதெல்லாம் அதிலே ஒத்துக்கொள்கிறார் வாதத்தில். நீங்கள் கேட்ட கேள்வியில் சிக்கலான ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்டே ஒரு இது தமிழ்படுத்துவது எப்படி, உங்களுக்கு அது உங்களுடைய அனுபவம் என்னென்று கேட்டது சரியான கேள்வி. ஏனென்று சொன்னால் இங்கே பார்க்குற இந்த நூல்கள் மட்டுமல்ல, இதை போல் 200 மடங்கு ஒரு லோடு நூல்களும் இருக்கின்றன. இதற்காக இந்த வில்லியம் கேம்பல் சப்ஜெக்டுக்காகவே அதுக்காக வாங்கப்பட்ட நூல்கள். ஏனென்று சொன்னால் அந்த வில்லியம் கேம்பல் 2 பேரும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் இருவரும் பேச்சுக்கொள்கின்ற விவாதிக்கின்ற அந்த கருப்பொருள் முக்கியமானது அது எம்ப்ரையாலஜி. மற்ற விஷயங்களெல்லாம் சாதாரண விஞ்ஞான விவகாரங்கள், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எம்ப்ரையாலஜி அதுவும் டீப் இன்டெப்த் எம்ப்ராயாலஜி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே எம்ப்ராயாலஜிஸ்டாக என்றால் அவரும் எம்ப்ராயாலஜிஸ்டில் MBBS, ஒரு ஹையர் குவாலிஃபைட் டாக்டர். இவர் இருந்தாலும் எம்ப்ராயாலஜிஸ்ட் அல்ல, கருவியல் விற்பனர் அல்ல. 2 பேரும் இந்த விஷயத்திற்காக படிச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி நிர்பந்தத்துக்கு நாமும் தள்ளப்பட்டோம். மெடிக்கல் விவகாரங்களுக்குள்ள அர்த்தங்களை பொருள்களை நீங்கள் சாதாரண ஆங்கில அகராதியில் பார்க்க இயலாது. ஆங்கில அகராதிகளே பார்க்க இயலாதுங்கிற போது தமிழ் அகராதிகளை பற்றி சொல்ல தேவையில்லை. அதுக்கென்றே உள்ள அந்த இருக்கிறத இந்த இது மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிகண்டு என்றே சொல்லலாம். அதை அப்படியான ஒரு அகராதி, அது பெரிய ஒரு களஞ்சியம். அது இதிலும் கூட அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களில் எல்லா விஷயத்திற்கும் விளக்கம் இருக்கிறதா என்றால் இல்லை, 1-2க்கு இல்லை, 1-2. இனி திருப்ப அவர்கள் என்ன பேசுகிறார் என்று நான் போட்டு பார்த்து இந்த 1-2ஐயும் நான் விளங்கி, இங்கு சில டிஜிஓக்கள் மருத்துவ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தெல்லாம் கூட பேசிய போது நாங்கள் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக், பெண்களுக்குரிய அந்த நோய்கள் சம்மந்தமாகவும் அப்புறம் மகப்பேறு, இது 2 பற்றியும் எங்களுடைய நாலேஜ் உண்டு. அதிலிருந்து ரொம்ப ஆழமாக போகின்ற ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட் இது எம்ப்ராயாலஜிங்கிறது. இதில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஆற்றல் இல்லை என்றே சொன்னார்கள். மீண்டும் உட்கார்ந்து யோசித்தேன். அதற்கு பிறகு அது என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து நானே வார்த்தைகளை சில இடங்களிலே உருவாக்கியிருக்கிறேன். தமிழிலே சில வார்த்தைகளை உருவாக்கியாக வேண்டிய நிர்பந்தம். அப்படி உருவாக்கி இந்த மாதிரியெல்லாம் சிரமங்களை சந்தித்து இது செய்ய வேண்டியிருந்தது. அப்படித்தான் இது செய்து முடிந்தது. எப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் என்பது அது எனக்கு தெரியாது. தம்பி முகமது தம்பியின் கையில் உள்ள விவகாரம் அது. டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் அவர் தான் பார்க்குறாரு, அவருடைய பொறுப்பு அது. ஆகவே அவரைத்தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த தமிழாக்கம் செய்யப்பட்ட விவாதம் தமிழ் மக்களிடையே எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை, குறிப்பாக இந்த கிறிஸ்தவ சமுதாய மக்களிடம் எந்த அளவுக்கு இது போய் சென்றடையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? பொதுவாகவே டாக்டர் ஜாக்கிர் நாயக்கினுடைய தாவா ப்ரோக்ராம் உலகளாவிய ரீதியில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்பது யாரும் மறுக்க முடியாது. ரொம்ப குறிப்பாக கிறிஸ்தவ உலகத்தில் அவர் ஒரு ஆச்சரியக்குறியாகவே இருக்கிறார். இவர் வருகிறார் என்றாலே சற்று கலவரம் அடைகிறார். யாராவது யாரையாவது விவாதத்துக்கு கூப்பிட்டு விடுவாரோ என்று. இவர் விவாதத்துக்கு அழைப்பதற்கு
முன்னரே அவர்களாகவே அந்த வாதம் நடத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறார். அப்படி மீறியும் வாதம் நடந்த இடங்களில் உண்மை எது என்பதை எந்த விதமான ஒரு சஞ்சயத்திற்கும் ஐயத்திற்கும் இடமில்லாமல் தெளிவாகவே அவர் நிரூபிக்கிறார். விஷயத்தை தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கை என்று சொல்வார்களே, அந்த அளவுக்கு தெளிவாக புரிய வைக்கிறார், நிரூபிக்கிறார். இது யாரும் இந்த வாதங்களின் நடுவராக இருப்பதில்லை. பார்க்கின்ற மக்கள் அது அவர்கள் தாக்கத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் என்றால் நிறைய. இதை பார்த்த சில நண்பர்களின் இடத்தில் பேசுவதுண்டு, கிறிஸ்தவ நண்பர்கள். டாக்டர் ஜாக்கிர் நாயக்கினுடைய வேறு நூல்கள் இருக்கின்றனவா என்ற இடத்தில் கேட்டதுண்டு. நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக வேறு பல நூல்களையும் அவர்களுக்கு நான் வழங்கியதுண்டு. ஆக தாக்கம் இருக்கிறது. நாகர்கோவிலில் கூட பல கிறிஸ்தவ டாக்டர்கள் நிறைந்த இடம் நாகர்கோவில். அங்கே கூட சில டாக்டர்களுக்கு இந்த டிவிடி கேசட்டுகளையும் மற்றும் நூல்களையும் கூட நான் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அபிப்பிராயம் கேட்டபோது பிரமாதம் என்று தான் சொன்னார். அவர்கள் பெயர்களை சொல்லி அவர்கள் தர்ம சங்கடத்தில் ஆத்த நான் விரும்பவில்லை. ஆக நல்ல தாக்கத்தை இது உண்டு பண்ணியிருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழில் நாம் செய்திருக்கின்ற பணி தமிழக கிறிஸ்தவர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு சிந்தனை புரட்சி உண்டு பண்ணியிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய பணி மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் டாக்டர் ஜாக்கிர் நாயக்காகவும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற எங்கள் அனைவருக்காகவும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். எங்களுடைய கரங்கள், எங்களுடைய உடல்நிலை பலப்படுத்தப்பட்டு, எங்களுடைய சிந்தனை பலப்படுத்தப்பட்டு, எங்களுடைய கரங்கள் வலுப்படுத்தப்பட்டு இந்த பணிகள் தொய்வின்றி தொடர நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று உங்களை மிக நியாயமாக வேண்டி விரும்பி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய முயற்சியில் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்ற இந்துத்துவத்திலும் இஸ்லாத்திலும் உள்ள கடவுள் கோட்பாடு என்ற தலைப்பிலும், அடுத்ததாக தீவிரவாதம் இஸ்லாத்தின் தனியுடைமையா என்ற தலைப்பிலும் ஜாக்கிர் நாயக் அவர்களுடைய அந்த விவாதத்தை தமிழாக்கம் படுத்தியிருந்தீர்கள். எங்களுக்கு அதை பார்க்கும் பொழுதே தெரிகிறது இது ஒரு மிக கடினமான செயல் என்பது, அதை மிக நேர்த்தியாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதையும் பார்ப்பதில் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதனுடைய மற்ற விஷயங்களை நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள் என்பதை கொஞ்சம் நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும். சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது இதை ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல மக்கள்கிட்ட ஆரம்பத்தில் தமிழ் இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கிறதுனால தமிழில் வந்தால் ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்ட்டு பலரும் சொன்னாங்க. ஏன்னா ஆங்கிலம் அதிகமாக தெரிஞ்ச மக்கள் நம்ம மக்கள் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்டூடியோ சம்மந்தமான மக்களை எப்படி அணுகிறது அப்படிங்கும்போது நமக்குள்ள கான்டாக்ட் அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிது. அதன் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்டா, ஜாக்கிர் நாயக் பேசும்போது இங்கிலீஷில் எழுதி எடுத்துகிட்டு அதை தமிழில் ஸ்கிரிப்ட் தயாரிக்கிறோம். எஸ்கே மாமா போன்ற ஆட்களை வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் தயாரிக்கிறோம். இதில் பல பேர் இருக்காங்க. எஸ்கே மாமா, கேப்டன் அமீருதீன், கேப்டன் அமீர் அலி, இப்படி பல பேர் அதை ஸ்கிரிப்டை தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணதுக்கு பிறகு டப்பிங் பண்ணிடுறோம். அப்புறம் எஃபெக்ட்டு, எடிட்டு, கிராஃபிக்ஸ், டைட்டில் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஏறக்குறைய 1.5-2 மாதம் ஓடிடும் ஒரு டாபிக். அதுக்கான டிக்ஷனரி நீங்கள் பார்க்க போகும்போது இந்த பார்க்குறீங்கல்ல, பைபிள், குரானு, இந்த மாதிரியான டிக்ஷனரி இதெல்லாம் நம்ம சிங்கப்பூர்லேருந்து வாங்கியிருக்கிறோம். இந்த டிக்ஷனரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே 15,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணி இதுலேருந்து வெளியிட்ட பிறகு தான் அப்புறம் நம்ம இதில் தான் மாஸ்டர் எடுக்கிறோம். இந்த மாஸ்டர் மட்டும் 1500 ரூபா இந்த கேசட். ஒரு தலைப்புக்கு ஒவ்வொரு தலைப்பை பொறுத்து, ஒரு தலைப்புக்கு 2 டிவி கேம் வரலாம், ஒரு தலைப்பு கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும் 3 தலைப்பாக வரலாம். இது போன்ற பல சிரமங்கள் ஏற்பட்டு தான் நம்ம செய்து முடிக்கிறோம். அது எல்லாம் வெளியிட்டதுக்கு பிறகு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட நம்ம ப்ரமோட் பண்ணும்போது இங்கே சில வியாபாரிகள் காப்பி அடித்து அதை என்ன செய்கிறாங்க, வெளியிட்டு விற்கிறாங்க. அது பல சிரமங்களை நமக்கு ஏற்படுத்து. ஏன்னா பின்னடைவு ஏற்பட்டுருது. அடுத்தடுத்து உடனே நம்ம வெளியிடணும் அப்படிங்கும்போது நம்மளால் அந்த ஃபண்ட்ஸ் வரமாட்டுக்கு நம்மளால் பண்ண முடியல. அப்படிங்கும்போது இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படணும். என்னென்னா அந்த மாதிரி காப்பி அடிக்கிறவங்க இதை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும். வியாபாரிகளும் திருந்தணும். ஏன்னா இது அவங்களுடைய பொருள் இல்லை, நம்ம சிரமப்பட்டு தான் எடுக்கிறோம். எவ்வளோ பல சிரமங்கள், நைட்டு விடிய அந்த ஒர்க் போகும். 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் பண்ணி தான் ஆகணும். ஸ்டூடியோ நமக்கு எப்படி ஃப்ரீயாக கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம். அப்போது அந்த சிரமங்கள்லாம் பட்டுட்டு இவங்க காப்பி அடிக்கிறதுங்கிறது ஒரு மனவேதனையாகவும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு அடுத்த சிடியை வெளியிடணும் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 தலைப்பை வெளியிட்ட வரைக்கும் மக்கள்கிட்ட நல்ல ரீச்சாக இருக்குது. இன்ஷால்லாஹ் நான் சவுதி போன்ற பல நாடுகளுக்கு, இந்த துபாய்,
குவைத் போன்ற நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அங்கேயும் நல்ல விழிப்புணர்வுகள் ஏற்பட்டிருக்குது. அதை கேட்குற போது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ். த குர்ஆன் அண்ட் த பைபிள் இந்த லைட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பை செய்கிறதா கேள்விப்பட்டோம். இது போன்று இன்னும் அடுத்தடுத்து என்ன தலைப்புகள் நீங்கள் செய்யலாம் என்று இருக்கிறீர்கள்? அதாவது இது வரைக்கும் நம்ம 3 தலைப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இப்போ 4வது தலைப்பாகத்தான் இந்த வில்லியம் கேம்பலுடைய டிபேட், ஜாக்கிர் நாயக் வில்லியம் கேம்பலுடைய டிபேட்டை வெளியிடுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம த குர்ஆன் அண்ட் த மாடர்ன் சயின்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆர் கன்சிலியேஷன் ஒரு தலைப்பு இருக்குது. அதுபோல் வந்து இஸ் நான் வெஜிடேரியன் ஃபுட் இஸ் பெர்மிட்டட் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், அது ஒரு விவாதம், அருமையான ஒரு விவாதம். அதை தொடர்ந்து வாஸ் கிரைஸ்ட் ரியலி குரூசிஃபைடு அப்படின்னு சொல்லி இயேசு உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டாரா, இது போன்ற ஏராளமான தலைப்புகள் இருக்கிறது. இன்ஷா எல்லாத்தையும் வெளியிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறோம். இன்ஷா துஆ செய்யுங்க வரையில். உங்களுடைய பணி இன்னும் மேலும் சிறந்து இன்னும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இன்னும் மேலும் மேலும் பயனடைவதற்காக உங்களுடைய பணி அமைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு அந்த இறைவனை அதுக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். And then the muscle. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களே, டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே, டாக்டர் மஜாகிஸ் அவர்களே, டாக்டர் ஜமால் பதுவி அவர்களே, டாக்டர் சாம்யூவல் நவ்மன் அவர்களே மற்றும் சாம் ஷமூன் அவர்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. சையீத் சபில் அகமது ஆகிய நான் இந்த மகத்தான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற வட அமெரிக்க இஸ்லாமிய கேந்திரத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் நெஞ்சார வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு விஞ்ஞானத்தின் ஒளியில் புனித குர்ஆனும் பைபிளும் என்பதே. இந்த தலைப்பில் உரையாடல் நிகழ்த்த வருகை தந்துள்ள டாக்டர் வில்லியம் கேம்பல், டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த உரையாடல் ஒருவர் மற்றொருவரின் கருத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஓர் இனிய நிகழ்ச்சியாகும். வட அமெரிக்க இஸ்லாமிய கேந்திரத்தை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை செய்ய விரும்புகிறேன்.
வட அமெரிக்க இஸ்லாமிய கேந்திரம் முஸ்லிம்கள் தங்கள் கடமையை சரியாக செய்வதன் மூலம் மனித இனத்திற்கு ஓர் முன் உதாரணமாக அமைவதற்கான பயிற்சியை தருகிறது. இஸ்லாமிய அறிவை மக்களுக்கு ஊட்டுவதோடு அவர்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்திட பணியாற்றி வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து ஒழுக்கக்கேடுகள், ஒழுங்கினங்கள், அடக்குமுறைகளை எதிர்த்தும் சமூக பொருளாதார நீதி, குடியியல் அடிப்படை சுதந்திரம் நிலைநாட்டப்படவும் மனிதநேயம் மேம்படவும் உலகத்தில் எங்கெங்கு குரல் எழுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் தனது நேசக்கரத்தை நீட்டுகிறது ICNA. இதில் குறிப்பாக வட அமெரிக்க வட்டத்தை தனது தீவிரமான கவனத்தில் வைத்திருக்கிறது. இன்றைய இந்த சிறப்பான உரையாடலை இனிய முறையில் நடத்தி தந்திட டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களின் பிரதிநிதியாக டாக்டர் முகமது நாயக் அவர்களும், டாக்டர் வில்லியம் கேம்பிளின் பிரதிநிதியாக டாக்டர் சாமுவல் நவ்மன் அவர்களும் இசைந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் மிகவும் கண்ணியமாக நடத்திட இங்கு வருகை தந்திருக்கும் 2 சிறப்பு சொற்பொழிவாளர்களையும் இங்கு கூடியிருக்கும் அவையோர்களையும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களை அவையோர்களுக்கு அறிமுகம் செய்திட டாக்டர் சாமுவல் நவ்மன் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி சகோதரர் சபீல் அகமது அவர்களே. இந்நிகழ்ச்சியில் கண்ணியமிகு உங்களோடு இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் நானும் எனது கிறிஸ்துவ வட்டத்தை சார்ந்த மற்ற சகோதரர்களும் இந்த மகத்தான நிகழ்ச்சியை அமைத்து தந்திட்ட வட அமெரிக்க இஸ்லாமிய கேந்திரத்திற்கு மெய்யாகவே எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டியாக வேண்டும். இப்போது அதன் உச்சகட்டத்திற்கு நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். டாக்டர் வில்லியம் கேம்பிள் அமெரிக்காவின் கிளீவ்லேண்ட் ஒஹாயோ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பணி செய்தவர். முஸ்லிம் நாடுகளாகிய மொராக்கோவில் 20 ஆண்டுகளும் துனிஷியாவில் 7 ஆண்டுகளும் பணியாற்றியவர். அந்த காலகட்டத்தில் அரபு மொழியை கற்றுக்கொண்ட அவர் டாக்டர் மொரிஸ் பக்கேல் என்ற விஞ்ஞானி எழுதிய நூலுக்கு மறுப்பு எழுதினார். அவர் ஒரு தீவிர கிறிஸ்தவர். வேதாகமம் என்று அழைக்கப்படும் இஞ்சிலை எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக உழைப்பவர். 74 வயதான ஓய்வு பெற்ற டாக்டர் கேம்பலுக்கு இப்போது 10 பேரப்பிள்ளைகள் உண்டு. இந்த இரவை உங்களோடு கழிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் டாக்டர் முகமது நாயக் ஆகிய நான் டாக்டர் ஜாகிர் நாயக்குடனும் உங்கள் அனைவருடனும் இன்றைய பொழுதை கழிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகத்தான நிகழ்வுக்கு அறிஞர் பெருமக்களாகிய டாக்டர் வில்லியம் கேம்பல், டாக்டர் ஜமால் பதவி, டாக்டர் மஜாக்கஸ், டாக்டர் சாமுவல் நவ்மன் ஆகியோர் நம்முடன் இருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. நான் எனது சார்பிலும் சகோதரர் சாமுவல் நவ்மன் சார்பிலும் இந்த உரையாடலின் நடைமுறையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இது 2 பேச்சாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். அதன்படி முதலில் டாக்டர் வில்லியம் கேம்பல் 55 நிமிடம் பேசுவார். அதனுடைய தலைப்பு விஞ்ஞான ஒளியில் திருக்குரானும் பைபிளும். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் 55 நிமிடம் பேசுவார் அதே தலைப்பில். அதை அடுத்து டாக்டர் ஜாகிருக்கு டாக்டர் கேம்பல் 25 நிமிடம் பதில் அளிப்பார். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஜாகிர் நாயக் டாக்டர் வில்லியம் கேம்பலின் சிறந்த சொற்பொழிவான விஞ்ஞான ஒளியில் திருக்குரானும் பைபிளும் என்ற தலைப்பிற்கு 25 நிமிடம் பதில் தரவிருக்கிறார். இறுதியாக பொதுமக்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடைபெறும். பொதுமக்கள் 2 அறிஞர்களிடமும் தங்கள் கேள்விகளை தனித்தனியாக கேட்கலாம். அதற்காக 2 பக்கமும் மைக் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மைக் மூலமாக கேள்விகள் கேட்டு முடிந்த பிறகு எழுத்து மூலமான கேள்விகளுக்கும் பதில்களை தருவார்கள். அதற்கான காகிதங்களும் இங்கு வழங்கப்படும். எழுத்து மூலமாக வரும் கேள்விகளை 2 பேச்சாளர்களின் ஆலோசகர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் தேர்வு செய்வார்கள். சகோதர சகோதரிகளே, டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன்.
டாக்டர் நாயக் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். அவர் மிக தொலைவிலிருந்து வந்திருக்கிறார். டாக்டர் சபீல் அகமது அவர்களுக்கும் டாக்டர் முகமது நாயக் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியின் அமைப்பாளர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். இந்நிகழ்வை இறுதிக்கட்ட உரையாடல் என அழைப்பது மிகைப்படுத்தி கூறுவதாகும். ஆனால் அதை தவிர்க்க இயலாது. அவையோர்களாகிய உங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மிக பெரும் படைப்பாளனான அவனை யெகோவா என்று அழைத்தாலும் சரி, ஜெகோவா என்று அழைத்தாலும் சரி, அவனின் பெயரால் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்களைப் பற்றி பேசி என் பேச்சை துவக்க விரும்புகிறேன். இன்றிரவு பைபிள் சொற்களைப் பற்றியும் குரானின் சொற்களைப் பற்றியும் இங்கு நாம் உரையாடப் போகிறோம். ஒரு சொல், ஒரு சொற்றொடர், ஒரு வார்த்தை என்பதெல்லாம் அதை பேசியவரும் அதை செவியுற்றவரும் எப்படி விளங்கிக் கொள்வார்களோ அப்படி இருக்கும். குரானை எடுத்துக்கொண்டால் முகமது அதை எப்படி புரிந்திருப்பாரோ, அதை செவிமடுத்தவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருப்பார்களோ அதுவே அதன் பொருளாகும். அதுபோன்றுதான் பைபிளும். அதை சரிபார்ப்பதற்கு பைபிளிலும் குரானிலும் இருந்த சொல் வழக்குகளையும் அந்த காலகட்டத்தில் இருந்த கவிதைகள் எழுத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். வேதாகமத்திற்கு கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் ஆண்டிலும் குரானுக்கு ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டிலும் இருந்த இலக்கியங்களை பார்க்க வேண்டும். நாம் உண்மையை கண்டறிய விரும்பினால் புது அர்த்தங்களை கொடுக்கக்கூடாது. நாம் உண்மையை அறிவதில் அக்கறை கொண்டிருந்தால் பொய்மைக்கு இடம் தரலாகாது. இதோ நான் சொன்னதற்கான சில உதாரணங்கள். அதில் முதலாவதாக, என்னிடம் உள்ள 2 அகராதிகள் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று 1951, மற்றொன்று 1991. 2 அகராதிகளில் பன்றி என்ற சொல்லுக்கு பொருள் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு அகராதியில் ஆண் பெண் பால் சார்ந்த ஒரு மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அகராதி அந்த மிருகம் காட்டிலும் இருக்கலாம், நாட்டிலும் இருக்கலாம் என்ற அர்த்தத்தை தருகிறது. அதையடுத்து பன்றி போல் மனிதனுக்கும் அந்த சொல் பிரயோகிக்கப்படுகிறது. பெரும் தீனி தின்பவனும் பன்றியே என்றும் இந்த அகராதியில் வருகிறது. ஆனால் மற்ற அகராதியில் ஒரு புது அர்த்தமும் தரப்படுகிறது. அதாவது போலீஸ் அதிகாரியையும் பன்றி என்ற சொல் குறிக்கிறது. அப்படியானால் போலீஸ் அதிகாரிகள் பன்றிகள் என்றால் தற்போது ஒரு கேள்வி எழுகிறது. தௌராத்தில் பன்றி மாமிசம் உண்ணக்கூடாது என்று தடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே போலீஸ் அதிகாரிகளை உண்ணக்கூடாது என்று அர்த்தம் சொல்லலாமா என்ன? குரானில் பன்றியை உண்ணாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் அதை போலீஸ் அதிகாரியை உண்ணாதே என்று மொழிபெயர்க்க முடியுமா? அது தவறு. அது முட்டாள்தனமானது. உண்மையில் அது பொய்யாகும். போலீஸ் அதிகாரிகள் என்ற அர்த்தத்தில் முகம்மது சொல்லவில்லை, மோசேயும் அதை சொல்லவில்லை. புது அர்த்தங்கள் நமக்கு தேவையில்லை. இயேசுவுக்குப் பின் 1ஆம் ஆண்டில் என்ன சொல் வழக்கில் இருந்ததோ அதன்படிதான் நாம் பைபிளை பார்க்க வேண்டும். 1ஆம் ஹிஜ்ரியிலிருந்துதான் குரானையும் பார்க்க வேண்டும். இப்போது நாம் கருவியல் பற்றி குரான் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஓ, மன்னிக்கவும், தவறு நடந்துவிட்டது. கருவியல் பற்றி குரான் என்ன சொல்கிறது? நவீன விஞ்ஞானம், கருவின் வளர்ச்சி கட்டம் கட்டமாக நடைபெறுவதாக குரானும் அப்போதே சொல்லிவிட்டதாக விவாதிக்கப்படுகிறது. மானுட கருவியலின் முக்கிய அம்சங்கள் என்ற நூலை எழுதிய டாக்டர் கேத் மூர் 15ஆம் நூற்றாண்டு வரை கருவறையில் படிப்படியாக கரு வளர்வது பற்றி சிந்திக்கப்படவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே அது பற்றி கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தில் திருக்குரானில் பயன்படுத்தியுள்ள அரபுச் சொல்லை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இரண்டாவதாக, திருக்குரான் சம்பந்தமான அப்போதைய வரலாற்று உண்மைகளையும் நாம் இங்கு பரிசீலிப்போம். இப்போது நாம் அலகா என்ற ஒரு முக்கியமான சொல்லைப் பற்றி ஆராய்வோம். அலகா என்ற சொல் ஒருமையாகவும் பன்மையாகவும் குரானில் 6 இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குரானின் 75வது அத்தியாயம் அல்கியாமாவில் 37 39 வசனம் வரை சொல்லப்பட்டிருப்பதாவது: மனிதன் பீச்சி அடிக்கப்பட்ட ஒரு துளி விந்தாக இருக்கவில்லையா? பிறகு அலகாவானான். இறைவன் அவனை வடிவமைத்து அவனது இணையை உருவாக்கி ஆண் பெண் என்று ஆக்கவில்லையா? மேலும் 40வது அத்தியாயம் அல்மூமினில் 67வது வசனத்தில் அவனே உங்களை மண்ணிலிருந்தும் பிறகு இந்திரிய துளியிலிருந்தும் அதையடுத்து அட்டை போன்ற சதை கட்டி அலகா நிலையிலிருந்தும் அதன் பிறகு அவன் உங்களை குழந்தையாக்கி வெளியே கொண்டு வருகிறான்.
22ஆம் அத்தியாயம் ஹஜ்ஜின் 5வது வசனத்தில் வடிவமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்படாத சதை பிண்டத்திலிருந்து உங்களை நாம் படைத்தோம். ஓ மனிதர்களே, உங்களுக்கு மறுமையைப் பற்றி சந்தேகம் இருப்பின் சிந்தனை செய்து பார்ப்பீர்களாக. இறுதியாக 23வது அத்தியாயம் அல்மூமினூன் விசுவாசிகள் என்ற அத்தியாயத்தில் 12 14ஆம் வசனம் வரை மனிதனை நாம் களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம், பின்னர் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் விந்தாக ஆக்கினோம், பிறகு அந்த விந்தினை இரத்தக்கட்டியின் வடிவத்தில் அமைத்தோம், பிறகு இரத்தக்கட்டியை சதைக்கட்டியாய் ஆக்கினோம், அச்சதைக்கட்டியை எலும்புகளால் ஆக்கினோம், பின்னர் அவ்வெலும்புகளை சதையால் போர்த்தினோம், பிறகு அதனை முற்றிலும் வேறொரு படைப்பாக வளரச் செய்தோம். இங்கே திருக்குரானின் படி பார்த்தால் நுத்ஃபா விந்து, அலகா கட்டி, முத்கா இறைச்சி துண்டு, அதாம் எலும்புகள் என்று 5ஆம் கட்டமாக எலும்புகளின் மேல் சதையை அணிவித்ததாக குரான் சொல்கிறது. சென்ற 100க்கும் அதிகமான ஆண்டுகளாக அலகா என்ற சொல் இப்படித்தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இங்கே 10 மொழிபெயர்ப்பு சொற்கள் இருக்கின்றன. அத்தனையும் நான் சொல்வதாக இல்லை. அவற்றில் 3 பிரெஞ்சு சொற்கள், இரத்தக்கட்டி என்று அவை குறிப்பிடுகின்றன. 5 ஆங்கில சொற்கள், அவற்றில் இரத்தக்கட்டி அல்லது அட்டை போன்ற இரத்தக்கட்டி என்று வருகின்றது. ஒரு சொல், இந்தோனேஷிய சொல் சிகம்பௌதாரா, சதைக்கட்டி அல்லது இரத்தக்கட்டி என்று அர்த்தம் தருகிறது. இறுதியாக ஒரு பாரசீக மொழிச்சொல் கூன் பாஸ்தா, இரத்தக்கட்டி என்ற அர்த்தம். மனித இனப்பெருக்கம் பற்றி படித்துள்ள யாரும் கட்டி என்ற ஒரு கட்டம் கருவறை சிசு வளர்ச்சியில் கிடையாது என்பதை புரிந்து கொள்வார்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது. அகராதியில் அலகா என்பது ஒரு ஒருமை பெண்பால் சொல்லாகும். கட்டி அல்லது அட்டை என்று அர்த்தம் தரப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இவ்விரண்டு அர்த்தங்களும் எத்தனையோ நோயாளிகள் என்னிடத்தில் வந்து என்னுடைய தொண்டையில் உள்ள கட்டியை அகற்றுங்கள் என்பார்கள். இன்னும் பல பெண்கள் என்னிடம் மாதவிடாய் வரவில்லை என்பார்கள். அதற்கு நான் சொல்வேன், இதற்கு மருந்து தர முடியாது, ஏனென்றால் நீங்கள் கருவுற்றிருக்கிறீர்கள் என்பேன். அதற்கு அவர்கள் மசால்டம், அது இன்னும் இரத்தம்தான் என்பார்கள். இது அவர்கள் குரானின் போக்கில் புரிந்து கொண்டவையாகும். கடைசியாக முகமதிற்கு மக்காவில் முதலில் இறங்கிய வசனங்களை பார்ப்போம். அவை குரானின் 96வது அத்தியாயமாகிய அலக்காவில் கட்டி என்றுதான் வருகிறது. 1வது 2வது வசனங்களில் உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக, அவனே மனிதனை படைத்தான், இரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான். இங்கு இந்த சொல் திரட்சி வடிவத்தில் இருக்கிறது. இந்த அமைப்பில் இந்த சொல்லுக்கு பல பொருள்கள் வரலாம். அலக் என்ற சொல் வினைப்பெயர் சொல்லாக அலக்காவிலிருந்து உருமாறியுள்ளது. ஆகவே இதை தொங்கிக் கொண்டிருப்பது அல்லது தொத்திக் கொண்டிருப்பது அல்லது ஒட்டி கொண்டிருப்பது என்றெல்லாம் கூட பொருள்படுத்தலாம். ஆனால் நான் மேலே குறிப்பிட்டிருந்த 10 மொழிபெயர்ப்பாளர்கள் இதை கட்டி என்றோ உறைந்த இரத்தம் என்றோதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இத்தனை தகுதி வாய்ந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அலக்கை கட்டி என்று மொழிபெயர்த்த போதிலும் பிரெஞ்சு டாக்டர் மோரிஸ் புகைல் அவர்களை கண்டிக்கிறார். ஆய்வு மனப்பான்மையோடு ஒரு விஷயத்தை நோக்குபவர்களை தடுமாறச் செய்ய இதைவிட அவர் எழுதுகிறார், இது சொல் அறிவு பிரச்சனை. பெரும்பாலான குரான் மொழிபெயர்ப்பாளர்கள் உதாரணமாக மனித உருவாக்கத்தை இரத்தக்கட்டியிலிருந்தே துவக்குகிறார்கள். கருவியல் விஞ்ஞான ஆய்வாளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இதிலிருந்து விஞ்ஞானத்திற்கும் மொழியியலுக்கும் உள்ள தொடர்பு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நன்றாக புலப்படுகிறது. வேறு வார்த்தையில் சொன்னால், புகாயில் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு தெரிந்தவரை திருக்குரானை சரியாக மொழிபெயர்த்தவர்கள் யாரும் இல்லை என்கிறார். அப்படியானால் எப்படி அந்த சொல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும்? அலக்க என்ற சொல் கட்டி என்றில்லாமல் ஒன்றில் ஒட்டி கொண்டிருக்கும் பொருள் என மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார். அதாவது கருவறை சுவரில் தொத்திக் கொண்டிருக்கும் கருவை பற்றியது அது. ஆனால் ஒரு கட்டத்தில் கர்ப்பிணிகளாக இருந்த தாய்மார்களுக்கு தெரியும், அது வெறும் மாமிசத்துண்டாக ஒட்டி கொண்டிருக்கவில்லை. அவை தொங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு 8.5 மாதங்கள் நச்சுக்கொடியால் இணைக்கப்பட்ட நிலையில் இருக்கும். 3வதாக மெல்லப்பட்ட மாமிசத்துண்டு எலும்புகளாகி பிறகு அந்த எலும்புகள் சதையால் மூடப்படுகின்றன என்று இந்த வசனங்கள் சொல்கின்றன. இவை முதலாவது எலும்புக்கூடு உண்டாக்கப்பட்டு பிறகு அது மாமிசத்தால் மூடப்படுகிறது என்ற எண்ணத்தை தருகின்றன. இது உண்மையில்லை என்று டாக்டர் புகைலுக்கு தெரியும். தசைகளும் எலும்புகளின் சவ்வு திசுக்களும் ஏக காலத்தில் சோல்மைட்டிலிருந்து 8வது வாரத்தின் முடிவில்
சில மையங்களில்தான் எலும்புகள் கடினப்படுதல் என்ற நிலை ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் கரு தசை அசைவுகளை செய்யும் நிலை வந்துவிட்டது. டாக்டர் T.W. செட்லர் கருவியல் உடற்கூறியல் ஆய்வாளர். இவர் லேங்மன்ஸ் மெடிக்கல் எம்ப்ரியாலஜி என்ற நூலை எழுதியவர். எனக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் 8வது வாரத்தில் ப்ரொசர்ஷன் என்ற நிலைக்கு பிறகு விலா எலும்புகளை பொறுத்த வரையில் சவ்வு நிலையில்தான் இருக்குமே தவிர எலும்பாக இருக்காது, தசைகள் உண்டாகி இருக்கும். மேலும் இந்த கட்டத்தில்தான் எலும்புகள் கடினமாகுதல் துவங்கி இருக்கும். 8வது வாரத்தில் தசைகளில் சில அசைவுகள் இருக்கும். எப்போதும் 2 சாட்சிகள் வைத்துக் கொள்வது நல்லதல்லவா? ஆகவே அடுத்த சாட்சியாக டாக்டர் கேத் மூவர் சொல்வதையும் பார்ப்போம். அவருடைய த டெவலப்பிங் ஹியூமன் வளரும் மனிதன் என்ற நூலில் 15வது 17வது அத்தியாயங்களில் எலும்புகளும் தசைகளும் வளர்வது பற்றி கூறுகிறார். எலும்பு கூட்டமைப்பு டெசோடம் என்ற தோல் அமைப்பிலிருந்து உருவாவதாக சொல்கிறார். கை கால் தசைகள் சொமாட்டிக் மெசோடம் என்ற தசை அம்சத்திலிருந்து வருகின்றன. அதை நாம் இப்போது பார்ப்போம். பார்ப்பதற்கு கடினமாக இருக்கலாம். அதோ கை கால் குருத்து தெரிகிறது. இங்கே கொஞ்சம் தசையால் சுற்றப்பட்ட சவ்வு தெரிகிறது. இங்கே மேலும் கொஞ்சம் சவ்வுகள் தெரிகிறது. இது அனைத்துமே குருத்து நிலைதான். எலும்புகள் எலும்பு தோற்றத்தில் உருவாகியிருந்தாலும் அவை இன்னும் சவ்வுதான், இன்னும் எலும்பாகவில்லை. இரண்டாவது, அது எவ்வாறு உண்டாகிறது என்று காட்டுகிறது. இதோ சவ்வு. அது எலும்பாக இருந்தாலும் சவ்வு மாதிரிதான் தெரிகிறது. அதில் கொஞ்சம் கால்சியம் படிந்திருக்கிறது. பிறகு அது கடினப்பட்டு எலும்பாகிறது. எலும்பு மஜ்ஜை உருவாகிற போது, மன்னிக்கவும், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். எலும்பு மஜ்ஜை உருவாகிற போது அதன் விளைவாக கை கால் குருத்துக்களில் தசை திரட்சி பெரிய அளவில் நடைபெறுகிறது. கை கால் தசைகள் ஏக காலத்தில் உருவாகின்றன. வளர்ச்சி பெற்று வரும் எலும்புகளைச் சுற்றிலும் மெசின்கேன் அமைந்திருக்கிறது. ஆக இதோ இருக்கிறது சவ்வு. இதோ சவ்வைச் சுற்றி தசை உருவாகிறது. ஒரு சமயம் டாக்டர் மூர் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது அவருக்கு நான் டாக்டர் சாட்லரின் கருத்தை பற்றி சொன்னேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். டாக்டர் சாட்லரும் டாக்டர் மூரும் இந்த விஷயத்தில் ஒரே கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். எலும்புகள் கடினப்படுவதற்கும் தொடர்ந்து அவை தசைகளால் சுற்றப்படுவதற்கும் ஒரு காலவரை என்பது இல்லை. தசைகள் இருக்கின்றன. அவற்றுக்கு பல வாரங்களுக்கு முன்னால் கடினமாக்கப்பட்ட எலும்புகளும் இருக்கின்றன. ஏற்கனவே உருவாகியுள்ள எலும்புகளின் மேல் தசைகள் போர்த்தப்படுவதாக குரான் சொல்வது போலல்ல. குரானின் கருத்து முற்றிலும் தவறு. மறுபடியும் நாம் ஆலக்காவை பார்ப்போம். டாக்டர் மோர் மேலும் சொல்கிறார், இன்னொரு வசனத்தில் குரான் அட்டை போல் தோற்றமளிக்கும் விஷயத்தை குறிப்பிடுகிறது. அதோடு மெல்லப்பட்ட இறைச்சி துண்டாகவும் மேலும் தொடர்ந்து வரும் மனித அபிவிருத்தியை பற்றியும் பேசுகிறது. இந்த கட்டத்தில் 23 30 நாட்களுக்குள் உள்ள 23 நாள் கரு 3 மில்லிமீட்டர் நீளம், அதாவது ஓர் அங்குலத்தில் 8 1 பங்குதான் இருக்கும். இது 10வது கட்டம். மூரின் புத்தகத்தில் உள்ளபடி இதோ இது 1வது கட்டம். சினைக்குள் விந்து அணு நுழைகிறது. இதோ இங்கே 2வது வாரத்தில் ஏற்படுகின்ற 6வது கட்டம். இதோ இது 3வது வாரம். இது நான் ஆரம்பத்தில் சொன்ன 10வது கட்டம், 23வது நாள். டாக்டர் மூர் இந்த கட்டத்தில்தான் அட்டை போல் தோற்றம் என்கிறார். இதோ இங்கே நாம் எக்ஸ்ரேவை பார்த்தோம் என்றால் 22ஆம் நாள் முதுகெலும்பு இன்னும் திறந்த நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். 23ஆம் நாள் முதுகெலும்பும் திறந்த நிலை, தலையும் திறந்த நிலை, அட்டை போன்ற தோற்றமே இல்லை. இப்போது இதோ இந்த வரைபடத்தை பார்த்தீர்கள் என்றால் தலை திறந்திருக்கிறது. இது 20ஆம் நாள் கருவை காட்டுகிறது. இங்கே கருவுக்கான சத்து பையும் தொப்புள் கொடியும் தெரிகின்றது. நீங்கள் நன்றாக கவனித்துப் பார்த்தால் அட்டையை போன்ற தோற்றமே இல்லை. பிரச்சனை என்னவென்றால் அலக்கா என்ற சொல்லுக்கு தரக்கூடிய 2 கருத்துக்கள் ஏதும் அரபு மொழியிலிருந்து உதாரணங்கள் மூலம் நிரூபிக்கப்படவே இல்லை. அந்த நாட்களில் ஹிஜ்ராவுடைய காலத்தில் மக்கா மதீனா பகுதிகளைச் சேர்ந்த அரபு குறைஷிகளின்
முகம்மதின் காலகட்டத்தைச் சார்ந்த மொழி வழக்கிலிருந்துதான் இந்த சொல்லுக்கு 3 மில்லிமீட்டர் நீளமுள்ள கரு என்றோ அல்லது ஒட்டி கொண்டிருப்பது என்றோ நிரூபிக்க முன்வர வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இது ஒன்றும் எளிதான காரியமல்ல. ஏனெனில் குறைஷிகளின் அரபு மொழி வழக்கு ஏற்கனவே ஆராயப்பட்டு விட்டது. அன்றைய முஸ்லிம்கள் குர்ஆனின் சொற்களை சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள். இதற்காகவே அவர்களுடைய மொழி, கவிதை, இலக்கியம் எல்லாம் ஆராயப்பட்டது. அதனால்தான் அபுபக்கர் என்ற பிரபலமான கல்வியாளர் 1985 ஒரு மாநாட்டில் அவையோர் முன்னிலையில் முகமதின் காலத்தில் குர்ஆன் எப்படி விளங்கப்பட்டதோ அதே நிலை அப்படியேதான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். பழங்கால கவிதைகளை பார்த்தால் அது அப்படியேதான் இருக்கிறது என்று பதிலும் சொன்னார். ஆன்மீகம் சம்பந்தமான அந்த ஆயத்துக்கள் அப்படியே இருப்பதாக ஏற்றுக்கொண்டால் அறிவியல் சம்பந்தமான வசனங்களும் இருப்பதாகத்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சில வசனங்களில் இவை இறைவனுடைய அத்தாட்சிகள், அடையாளங்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. அல் மூமினூன் விசுவாசிகள் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்படுவது, மனிதனை நாம் களிமண்ணில் சத்திலிருந்து படைத்தோம், பின் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் விந்தாக ஆக்கினோம், பிறகு அந்த விந்தினை இரத்தக்கட்டியின் வடிவத்தில் அமைத்தோம், பின்னர் அந்த இரத்தக்கட்டியை சதைக்கட்டியாய் ஆக்கினோம், பிறகு அலக்காவாக ஆக்கினோம். இதோ நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக. மேலும் சூரா அல் ஹஜ் அத்தியாயத்தில், ஓ மனிதர்களே, உங்களுக்கு மறுமையை பற்றி ஐயம் இருக்குமானால் சிந்தியுங்கள். ஆகவே இப்போது இந்த கேள்வி எழுகிறது, இது அக்காலத்திய மெக்கா மதீனா மனிதர்களுக்கு தெளிவான அத்தாட்சியாய் இருக்கும் பட்சத்தில் அது இவர்களுக்கு மறுமையை பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால், அவர்கள் அலக்கா என்ற சொல்லின் மூலம் என்ன விளங்கிக் கொண்டார்கள், நாம் முகம்மதும் அவருடைய மக்களும் கருவியல் பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அப்போதைய வரலாற்றை நோக்குவோம். கருவியல் பற்றிய ஆரம்பகால ஆய்விலிருந்து முகமதின் காலம் வரைக்கும் வருவோம். கிமு 460 கிரேக்க தீவான கொஸ்ஸில் வாழ்ந்த ஹிப்போக்ரட்டிஸ் என்ற ஞானியார் இப்படி கூறுகிறார், பெற்றோர்களின் உடல்களிலிருந்து உற்பத்தியாவதுதான் விந்து என்கிறார். பலவீனமான பகுதியிலிருந்து பலவீனமான உயிரணுவும், பலமான பகுதியிலிருந்து பலமான உயிரணுவும், அதைத் தொடர்ந்து தாயின் இரத்த உறவைப் பற்றியும் பேசுகிறார். துவக்கக்கரு மெல்லிய சவ்வில் அமைந்திருக்கிறது. மேலும் கருப்பைக்குள் இறங்கி வரும் தாயின் இரத்தத்தால் வளர்கிறது. ஒரு பெண் கருத்தரித்த உடனேயே மாதவீடாய் நின்று விடுகிறது. பிறகு சதையைப் பற்றி சொல்கிறார். இந்த கட்டத்தில் தாயுடைய இரத்தம் உறைந்து இறங்கும் நேரத்தில் தொப்புள் கொடியோடு சதையும் உருவாக ஆரம்பிக்கிறது. கடைசியாகத்தான் எலும்புகள் வலுவடைய ஆரம்பிக்கின்றன. மரத்தின் கிளைகள் படர்வது போல் அது வளர்கின்றன. இவ்வாறாக எலும்பின் வளர்ச்சியைப் பற்றி அவர் கூறுகின்றார். அடுத்து அரிஸ்டாட்டில் கூறுவதைப் பார்ப்போம். கிமு 350 அளவில் மிருகங்கள் பற்றி அவர் எழுதிய நூலில் கருவியல் கட்டங்களைப் பற்றி அவர் விவரிக்கிறார். அவர் முதல் விந்து பற்றியும் மாதவிடாய் பற்றியும் பேசுகிறார். இந்த பகுதியில் ஆண் விந்தை பற்றியும் அது தூய்மையான நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். அதைத் தொடர்ந்து ஆணின் விந்துக்கு பெண்ணின் பங்களிப்பு எதுவாக இருக்கும் என்பது பற்றி விவரிக்கிறார். அதாவது மாதவிடாய் இரத்தத்தை விந்து உறையச் செய்கிறது என்கிறார். பிறகு சதைக்கு வருகிறார். இயற்கை தூய்மையான அம்சங்களிலிருந்து அதை உருவாக்குவதாக சொல்கிறார். சதை மற்றும் அதனுடைய படிவங்களிலிருந்து எலும்பு உருவாகிறது. கடைசியாக சதையைச் சுற்றியும் எலும்பைச் சுற்றியும் நார்ப்பட்டைகள் இணைப்பதாகவும் சொல்கிறார். குர்ஆனும் இதையே சொல்கிறது என்பது தெளிவாகத் தெரிகிறது. மாதவிடாய் இரத்தத்தில் விந்து உறைந்து சதையாகிறது. பிறகு எலும்பு உண்டாகிறது. பிறகு எலும்பு சதையால் மூடப்படுகிறது என்கிறார். அடுத்து இந்திய மருத்துவத்தை பார்ப்போம். கிபி 123 ஷாரக்காவும் சுஷ்ருட்டாவும் சொல்வதாவது, மூலக்கரு உருவாவதற்கு ஆணும் பெண்ணுமே காரணம். ஆணுடைய ஸ்கலிதத்திற்கு சுக்ர என்றும், பெண்ணுடைய ஸ்கலிதத்திற்கு அர்த்தவ என்றும், இரத்தத்திற்கு சனித்த என்றும் குறிப்பிட்டுள்ளார். உணவிலிருந்து இரத்தத்தின் மூலம் வருவது என்கிறார். விந்துவிலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் வருவதுதான் என்ற கருத்து இந்தியாவிலும் இருந்து வருகிறது. இப்போது கெய்லன் சொல்வதைப் பார்ப்போம்.
கிபி 131 துருக்கியின் பெர்கமும் என்ற இடத்தில் பிறந்தவர் இவர். இவர் சொல்கிறார், விந்துவிலிருந்து கரு உண்டாகிறது. அது வெறும் மாதவிலக்கு ரத்தம் மட்டுமல்ல. அரிஸ்டாட்டில் சொன்னது போல மாதவிலக்கு ரத்தமும் விந்துவும் இணைந்ததே என்று கேலன் கூறுகிறார். குரான் கேலனோடு இந்த இடத்தில் ஒத்துப்போகிறது. 76வது அத்தியாயம் 2வது வசனத்தில், நாம் மனிதனை விந்து கலவையிலிருந்து படைத்தோம். இப்பொழுது கேலன் சொல்லும் வளர்ச்சி கட்டங்களை பார்ப்போம். கருவளர்ச்சி கட்டம் கட்டமாக அமைந்ததே என்றுதான் அவரும் சொல்கிறார். முதலில் அவர் விந்து பற்றி கூறுகிறார். அடுத்து அது இரத்தத்தால் நிரப்பப் பெறுவது. இதயம், மூளை, ஈரல் என்பதெல்லாம் இன்னும் சரியாக உருப்பெறாத நிலை. இந்த கட்டத்தைத்தான் ஹிப்போக்ரட்டிஸ் குருத்துக்கரு என்று சொல்கிறார். இதை குரானின் 22:5 பிரதிபலிக்கிறது. பிறகு சரியான வடிவம் பெறாத சதைப்பிண்டத்திலிருந்து என்கிறது. இப்போது கரு உருவாக்கத்தின் 3வது கட்டம் வந்துவிட்டது. இந்த சமயத்தில் எல்லா எலும்புகளையும் சுற்றி சதை வளர்ச்சியை இயற்கையாக உருவாக்கிவிட்டுள்ளது. குரானும் ஒத்துப்போவதை நாம் முன்னால் பார்த்தோம். 23:14 குர்ஆன் அடுத்து நாம் எலும்புகளை சதையால் போர்த்தினோம் என்கிறது. 4வது இறுதிக் கட்டத்தில் மன்னிக்கவும் 4வது இறுதிக் கட்டத்தில் எல்லா உறுப்புகளும் தனித்தனியாக வேறுபட ஆரம்பிக்கின்றன. மருத்துவ விஞ்ஞானத்தில் கேலன் ஒரு முக்கிய புள்ளி. கிட்டத்தட்ட ஹிஜ்ரா காலகட்டத்தில்தான் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா மாநகரில் 4 மருத்துவ விற்பன்னர்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியை நிறுவ முடிவு செய்தனர். அந்த கல்விக்கு கேலன் எழுதிய 16 புத்தகங்களையே அடிப்படை போதனையாக அமைத்தனர். இது 13ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. இப்போது எழுகின்ற கேள்வி என்னவென்றால், முகம்மதின் காலத்து அரேபியாவில் அரசியல், பொருளாதார, மருத்துவ விஷயங்கள் எப்படி இருந்தன? ஹத்ரமௌதிலிருந்து ஏமன் வரை வணிகக் குழுக்கள் வாசனை திரவியங்களை ஏற்றிக்கொண்டு வடக்கே மக்கா, மதினா வழியாக ஐரோப்பாவை அடைந்தது. கிபி 500 அளவில் கசனீதுகள் வட அரேபியாவை கைப்பற்றினர். 528 அளவில் மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் உள்ள சிரியன் பாலைவனமும் அவர்களுடைய ஆளுகைக்குள் வந்தது. அரபு மொழி சார்ந்த அரமைக் மொழியின் மறுவலான சிரியக் மொழிதான் அங்கே ஆட்சி மொழியாக இருந்தது. கிபி 463 அளவிலே யூதர்கள் தோராவையும் பழைய ஏற்பாட்டையும் ஹீப்ருவிலிருந்து சிரியக்குக்கு மாற்றினர். பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் அதன் ஒரு பிரதி உண்டு. அன்றைய அரபு நாட்டில் வாழ்ந்த அசன்ஸ் என்ற கிறிஸ்துவ கூட்டத்திடமும் யூத வகையராக்களிடமும் வந்து சேர்ந்தது. இந்த காலகட்டத்தில் கிபி 536 கான்ஸ்டாண்டினோபிளில் சிர்கியஸ் சிராசைனி வாழ்ந்தார். இவர் மிகச்சிறந்த மொழியியல் வல்லுநராயிருந்தவர். கிரேக்க மொழியிலிருந்து சிரியக் மொழிக்கு பல மொழிபெயர்ப்புகளை செய்தவர். கேலனின் 26 மருத்துவ நூல்களும் அதில் அடங்கும். இவை பாரசீக அரசன் 1ஆம் காஸ்ரோ ஆண்ட பகுதிக்குள் வந்து சேர்ந்தது. அவர்கள் மதீனாவின் சுற்றுப்புறங்கள் வரை தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். 1ஆம் காஸ்ரோ அரபு மொழியில் கிஸ்ரா என்று அழைக்கப்பட்டான். மாமன்னன் காஸ்ரோ என்றும் அழைக்கப்பட்டான். ஏமன் பகுதி வரை அவன் ஆளுகைக்குள் இருந்தது. அவன் கல்வியில் மிகுந்த நாட்டமுள்ளவனாக இருந்தான். 48 ஆண்டுகள் நீடித்த அவனது ஆட்சியில் அவன் அமைத்த ஜூண்டி ஷாப்பூர் என்ற கல்விக்கூடம் அந்த காலகட்டத்தின் மிக பெரும் அறிவியல் பீடமாக திகழ்ந்தது. அங்கே கிரேக்க, யூத, நெஸ்டோரிய, பாரசீக மற்றும் இந்து சிந்தனாவாதிகள் தமது அறிவையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். கிரேக்கத்திலிருந்து சிரியக்கில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களே பாட நூல்களாக இருந்தன. இந்த வழிமுறையில் அரிஸ்டாட்டில், ஹிப்போக்ரட்டிஸ் மற்றும் கேலன் ஆகியோரின் படைப்புகள் ஜூண்டி ஷாப்பூர் கல்விக்கூடத்தில் புழக்கத்தில் இருந்தன. அடுத்து நெஸ்டோரியர்கள் ஏற்கனவே கிரேக்கத்திலிருந்து சிரியக்கிலே மொழிபெயர்த்திருந்த மருத்துவ நூல்களை அரபு மொழியில் பெயர்த்தாக வேண்டிய கட்டாயத்திற்குள்ளானார்கள். சிரியக்கிலிருந்து அரபிற்கு மொழிபெயர்ப்பது 2 மொழிகளுக்கும் ஒரே இலக்கண அமைப்பு இருந்ததனால் எளிதாக இருந்தது. முகம்மதின் காலத்திய அரபு மருத்துவம் எப்படி இருந்ததென்றால், அரபு பகுதியிலும் மருத்துவர்கள் இருந்தார்கள். ஹாரிஸ் பின் காலித் மிகப்பெரிய கல்வி கற்ற மருத்துவர். அவர் கிபி 6ஆம் நூற்றாண்டின் மத்தியில் தாயிஃப் நகரத்தில் பனி சாஹிப் குலத்தில் பிறந்தவர். அவர் ஏமன், பாரசீகத்தையெல்லாம் சுற்றித் திரிந்தவர். ஜுண்டி ஷாப்பூர் என்ற பேராலயத்தில்தான் மருத்துவ விஞ்ஞான அறிவை பெற்றுக்கொண்டார். இப்படியாக அவர் அரிஸ்டாட்டில், ஹிப்போக்ரட்டிஸ் மற்றும் கெய்லன் ஆகியோரின் மருத்துவ போதனைகளை புரிந்து கொண்டார். அவர் படிப்பை முடித்த பிறகு மருத்துவராக பாரசீகத்தில் பணியாற்றினார்.
அப்போது மன்னன் கஸ்ரோ அவரை அழைத்து அடிக்கடி நீண்ட உரையாடல்களை நடத்துவார். இஸ்லாமின் துவக்க கட்டத்தில் அவர் அரேபியாவிற்கு திரும்பி தாயிஃப்லேயே குடியமர்ந்தார். அப்போதுதான் ஏமன் நாட்டின் மன்னன் அபு ஹயர் ஒரு நோய் சம்பந்தமாக அவரிடம் ஆலோசனை பெற வந்தார். குணமடைந்ததும் அவருக்கு பெரும் தொகையையும் ஒரு அடிமைப் பெண்ணையும் பரிசளித்தார். மருத்துவ ஆய்வு நூல்கள் என்று எதையும் ஹாரிஸ் பின் காலித் எழுதாத போதிலும் மருத்துவ பிரச்சினை குறித்து அவர் கஸ்ரோ மன்னரிடம் செய்த உரையாடல் பதிவாகியிருக்கிறது. கண்ணை பற்றி சொல்கின்ற போது அதன் வெள்ளைப் பகுதியை கொழுப்பென்றும், அடுத்து இரண்டாவதாக கருவிழியை அவர் நீர் என்றும் கூறியிருக்கிறார். கண் பார்வையை காற்று என்றும் அவர் சொல்லியிருந்தார். இவை தவறு என்று இன்று நமக்கு தெரியும். ஆனால் இதுவே கிரேக்க சிந்தனை. ஆகவே கிரேக்க மருத்துவத்தோடு ஹாரிஷுக்கு இருந்த பரிச்சயத்தை இது காட்டுகிறது. டாக்டர் லூக்கன் லாக்லார்க் அவருடைய ஈஸ்ட்வர்த் டெலாமெட்ரி அராப்ஸ் என்ற நூலில் இந்த விவரங்களை எல்லாம் சுருக்கமாக தந்துள்ளார். ஹாரிஸ் பின் காலித் ஜூண்டி ஷாப்பூரில் மருத்துவம் படித்தவர். முகம்மதின் மருத்துவ ஞானம் ஹாரிஸிடமிருந்து வந்ததுதான். கிரேக்க மருத்துவத்தின் சாயலை இவரிடத்திலும் அவரிடத்திலும் நாம் மிக தெளிவாக பார்க்கலாம். சில நேரங்களில் முகம்மதுவும் சிகிச்சை செய்ததுண்டு. ஆனால் சிக்கலான நோயாக இருந்தால் அந்நோயாளிகளை ஹாரிஸிடம் அனுப்பிவிடுவார். முகம்மதோடு மற்றொரு கல்வி கற்ற மனிதர் காணப்படுவார். அவர் லாதின் பின் ஹாரித். இவர் முகம்மதுக்கு உறவினரும் கூட. அது மட்டுமல்லாமல் அவர் கஸ்ரோ மன்னரையும் சந்தித்திருக்கிறார். பாரசீக மொழியும் இசையும் இவருக்கு கைவந்த கலைகள். இவற்றை மக்கத்து குறைஷிகளுக்கும் கற்றுத்தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குரானை இவர் விமர்சித்திருக்கிறார். இதை முகம்மது ஒருபோதும் மன்னிக்கவில்லை. பத்ரு யுத்தத்தில் இவர் கைதியாக பிடிக்கப்பட்டபோது இவரை கொல்லச் சொன்னார். இவற்றிலிருந்து நமக்கு விளங்குவது, மக்காவிலும் மதினாவிலும் கிபி 600 அளவில் வாழ்ந்த அரபுக்களுக்கு எத்தியோப்பியா, ஏமன், பாரசீகம் மற்றும் பைசன்டைன் நாடுகளின் மக்களோடு அரசியல் மற்றும் பொருளாதார தொடர்பு இருந்தது. முகம்மதின் உறவினர் ஒருவர் பாரசீக மொழியினை நன்றாக கற்று இசையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். 3 சிரியா பாலைவனத்திலிருந்து மதீனாவின் விளிம்பு வரை கசைன் மரபுக்குடியினர் சிரியக் மொழியை பயன்படுத்தினர். இது